தொழில் தர்மத்தை இன்றைக்கு யார் பார்க்கிறார்கள்? தொழில் தர்மத்தை யார் பார்க்கிறார்கள்? பாரதம் இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுவதனுடைய காரணம் இதுவே. அது தொழில் தர்மத்தை போதிக்கிறது. சகாதேவன் எதிரியாக இருந்தாலும் கூட அவனுக்கு நல்ல நாள் குறித்து கொடுக்கிறானே, அந்த தொழில் தர்மப்படி இன்றைக்கு ஒரு ஆசிரியர் நடந்து கொண்டால் மாணவர்கள் எல்லோருமே எல்லா மாவட்டத்திலுமே 100க்கு 100 தேர்ச்சி பெறுவார்களே, இல்லையே. எனவே நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது பெரியவர்களே. ஆகவே அமாவாசை என்று தானே களப்பலி கொடுக்க வேண்டும். அமாவாசைக்கு முந்தின நாள் சதுர்த்தசி, அதுக்கு முந்தின நாள் திரியோதசி, அதுக்கு தான் பிரதோஷம் நம்ம கொண்டாடுறோம். பிரதோஷத்துக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கும் நடுவில் நிற்கிற நாள் தான் 14வது நாள் சதுர்த்தசி. அன்னைக்கு என்ன பண்ணுறார் கண்ண பரமாத்மா? சில ஜோதிடர்களை எல்லாம் கூப்பிட்டு கங்கைக்கரை ஓரமாக உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறார். தர்ப்பணம் செய்கிறதுக்கான அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். எல்லா அந்தணர்களும் பார்க்கிறார்கள். நாளைக்கு தானே அமாவாசை, நாளைக்கு தானே அமாவாசை. இந்த கண்ணனுக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா? நாளைக்கு தர வேண்டிய தர்ப்பணத்தை இன்றைக்கே தருகிறாரு. அவர் சொல்லுவதை கேட்டு சில அந்தணர்களும் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மாவை ஐயுறுகிறார்கள். வானத்திலே போகிற சூரிய சந்திரனும் கூட ஐயுறுகிறார்கள். 2 பேரும் பார்த்தாங்க. என்ன சந்திரா, நாம் தானே நாளைக்கு தானே நாம் இருவரும் ஒன்று சேர்கிறோம், நாளைக்கு தானே அமாவாசை, இன்றே கண்ணபெருமான் இவ்வாறு தர்ப்பணம் செய்கிறாரு, என்ன காரணம்? பாருங்கள், நாம் இருவருமே போய் கேட்டு விடலாம் என்று சொல்லி 2 பேரை ஜதை போட்டுன்னு வர்றாங்க கண்ணபெருமான் இடத்துல. கண்ணா, நாளைக்குத்தானே அமாவாசை. யார் சொன்னது? அமாவாசை என்றால் என்ன அர்த்தம்? சூரியனாகிய நானும் சந்திரனாகிய இவரும் 2 பேரும் ஒன்றாக ஒன்று சேருகிற நாள் தான் அமாவாசை. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றாகத்தானே இருக்கிறீர்கள், ஆகவே இன்று தான் அமாவாசை. கவுத்துட்டாயா கவுத்துட்டாயான்றாடு. அது போல அமாவாசையை முன்கூட்டியே வரச் செய்து அரவான் வருகிறான். துரியோதனை என்னை களப்பலி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டான், நானும் ஒப்புக்கொண்டேன். ஆனால் இன்று அமாவாசை என்று தெரிந்து கூட என்னை அழைக்காமல் என்னை அவமானம் செய்து விட்டான் துரியோதனன். ஆகவே நீங்கள் என்னை களப்பலி தாருங்கள் என்று சொல்லி களப்பலியாக தன்னையே தர முன் வருகிற போது கண்ணபெருமான் சொல்லுகிறார், இல்லை இல்லை, என்னை களப்பலி தாருங்கள். காரணம் என்னவென்று கேட்டால், சர்வ லட்சணமும் பொருந்திய சாமுத்ரிகா லட்சணம் மிகுந்த ஒருவன் தான் களப்பலி கொடுக்கத்தக்கவன். அந்த அம்சம் அனைத்தும் பொருந்தியவன் கண்ணனாகிய நான் மட்டுமே. எனவே என்னை களப்பலி தாருங்கள் என்று கண்ணபெருமான் சொல்லுகிறார். பலரும் கேட்டறியாத ஒரு செய்தி. கண்ணபெருமானை களப்பலியாக தன்னை தர முன் வருகிறார். அப்படி தந்து அதனால் வருகிற வெற்றியும் வாழ்வும் எங்களுக்கு தேவையில்லை என்று பஞ்சபாண்டவர்கள் ஒதுங்கிய காரணத்தால் அரவான் வந்து தன்னை களப்பலி தருமாறு சொல்ல, அவன் களப்பலி தந்தாலும் சிறிது காலம் போர் புரிந்த போர்க்கால காட்சிகளை எல்லாம் கண்ட பிறகு உயிர் துறக்க வேண்டும் என்ற வரத்தை பெறுகிறான். இது கண்ணன் நடத்திய அடுத்த திருவிளையாடல். அர்ஜுனனை 3 முறை காப்பாற்றினார். முதலாவது எப்போது என்று கேட்டால், ஒன்று உங்களுக்கு தெரியும், நாகாஸ்திரத்தை ஒரு முறை விடும்போது தேர்தட்டை அழுத்திட்டார்னு. அதை விவரமாக நான் சொல்ல போகிறதில்லை. ஆனால் அதில் ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி என்று கேட்டால், அக்னி அஸ்திரத்துக்கு எதிராக வர்ணாஸ்திரம் இருக்கிறது, அதே போல் நாகாஸ்திரத்துக்கு எதிரானது கருடாஸ்திரம். கண்ணபெருமான் நாகாஸ்திரம் வருகிற போது கருடாஸ்திரத்தினை விடு என்று அர்ஜுனனை சொல்லாமல் தேர்தட்டை அழுத்துகிறாரே, ஏன்? நாம் நூலை ஆராய்கிற போது புது புது சிந்தனைகள் நம் மனசில் தோன்றணும். ஏன் தேர்தட்டை அழுத்தினார்? நீ கருடாஸ்திரம் இல்லையா அர்ஜுனங்கிட்ட? இருக்குமே. நீ கருடாஸ்திரத்தை விடு என்று சொன்னால் கருடாஸ்திரம் போய் நாகாஸ்திரத்தை அழித்திருக்குமே. ஏன் சொல்லவில்லை கண்ணபெருமான்? ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால், தேர்தட்டை அழுத்தினால்தான் நாகக்கணை உயிரோடு சென்று மீண்டும் கர்ணனிடத்திலே என்னை மறுமுறை ஏவு என்று கேட்கும். கருடாஸ்திரத்தை ஏவி அதை கொன்றுவிட்டால் அது மீண்டும் ஏவி என்று கர்ணனிடத்தில் போய் கேட்கின்ற சந்தர்ப்பம் அந்த நாகாஸ்திரத்துக்கு வராது. வராமல் போனால் ஒரு முறைக்கு மேல் மறுமுறை விடமாட்டேன் என்று சொன்ன கர்ணனுடைய வரம் பொய்த்து போகும். வந்து கேட்கவும் இல்லை, இவன் விடவும் இல்லை என்கிற வரம் தோற்று போகும். அந்த வரம் மெய்யாக வேண்டும். சொன்ன சொல்படி தவறாமல் நடந்து கொண்டவன் கர்ணன் என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் கருடாஸ்திரத்தை ஏவாமல் கண்ணபெருமான் அர்ஜுனனை தடுத்து தேர்தட்டை அழுத்துகிறார். அது அர்ஜுனனை காப்பாற்றிய 3வது செய்தி. இந்த 1வது 2வது கம்பைண்ட் ஆனது. எப்படின்னு கேட்டால், 13வது போரில் அபிமன்யு இறந்து போயிட்டான். அபிமன்யு
தலை சிறந்த மகாரதிகள் 7 பேர் சூழ்ந்து கொண்டு கொன்றால்தான் அவனை சாகடிக்க முடியும் என்ற வரபலத்தோடு பிறந்தவன் அபிமன்யு. அதனால தான் அவனை 7 மகாரதிகள் ஒன்றாக சேர்ந்து கொள்ளுகிறார். இது கர்ணனுக்கு தெரிய, கண்ணபெருமானுக்கு தெரிய. கண்ணபெருமான் போர்க்களத்திலே அழுத இடங்கள், இந்த பாரதத்திலே அழுத இடங்கள் 2 இடம். ஒன்று அபிமன்யு மரணத்தின் போது, 2வது கர்ணனிடத்திலே போய் எல்லா புண்ணியத்தையும் தானமாக பெற்ற போது. இந்த 2 முறைதான் கண்ணபெருமான் கண்ணீர் விட்டு கதறுகிறான், அழுகிறான். அபிமன்யு மாண்டு போய்விட்டான். கண்ணபெருமான் அழுகிறான். அது அர்ஜுனனுக்கு தெரியாது. அர்ஜுனன் அருகிலே இருந்தால் அபிமன்யுவை கொல்ல முடியாது என்று திரிகர்த்தர்களுடன் அவனை போரிட வைத்து தொலைவிலே விரட்டி அடித்து விட்டார்கள் கௌரவர்கள். அந்த போரிலே திரிகர்த்தர்களை தோற்கடித்து விட்டு அர்ஜுனன் திரும்புகிறான். திரும்புகிற போதே போர்க்களமே நிசப்தமாக இருக்கிறது. எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள், தொங்கிய முகத்தோடு இருக்கிறார்கள், மங்களவாத்தியம் எதுவும் முழங்கவில்லை, எல்லோருமே வாடின முகத்தோடு காணுகிறார்கள். எனவே கண்ணா, என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை என் தமையனுக்கு ஏதாவது, அல்லது நகர சகாதேவர்களுக்கு ஏதாவது? அன்றாடம் ஓட்டமாய் ஓடோடி வந்து என்னை வரவேற்கின்ற அபிமன்யு வேறு என்று வரவில்லையே, என் மனம் ஏதோ நடுக்கம் எய்துகிறது கண்ணா, என்ன காரணம் என்று கேட்கிற போது கண்ணபெருமான் மனசிலே இந்திரனை நினைக்கிறார். இந்திரன் வருகிறான். இந்திரன் வந்து, இந்திரனுடைய மகன் தானே அர்ஜுன, சூரியகுமாரன் கர்ணன். ராமாயணத்துக்கு பாரதத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், இந்திரகுமாரனாகிய அர்ஜுனனை கொல்லுவதற்காக பிறந்தவன் சூரியகுமாரனாகிய கர்ணன். ஆகவே சூரியகுமாரனாகிய கர்ணனிடமிருந்து இந்திரகுமாரனை காப்பாற்றுவதற்காக கண்ணன் தோன்றிய வரலாறு மகாபாரதம் என்றால், சூரியகுமாரனாகிய சுக்ரீவனை காப்பதற்காக இந்திரகுமாரனாகிய வாலியை கொல்லுவதற்காக ராமபிரான் அவதரித்தது ராமாயணம். 2 நேர் மாறா. இங்கே சூரியகுமாரன் சாகிறான், அங்கே இந்திரகுமாரன் சாகிறான். இந்த ராமாயணத்துக்கும் பாரதத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்பொழுது இந்திரன் வருகிறான். அங்கே ஒரு மகன் இறந்து போய்விட்டது போலவும், அந்த மகனுடைய பிரிவை ஆற்ற முடியாமல் அந்தன வடிவிலே இருக்கிற இந்திரன் நெருப்பிலே குதித்து மகனோடு உயிரை விடுவது போலவும் அங்கே ஒரு டிராமா இம்மிடியட்டாக அரங்கேறுகிறது. கண்ணபெருமான் அர்ஜுனை பார்த்தார். அர்ஜுனா, அது என்ன பார், அந்த அந்தனர் என்ன செய்கிறார், ஏன் அந்த சிதையை நோக்கி ஓடுகிறார், போய் பார் என்று சொன்ன உடனே அர்ஜுனன் இறங்கி ஓடுகிறான். ஓடிப்போய் அந்த அந்தனரை தடுத்து, என்ன செய்கிறீர்கள், ஏன் இப்படி ஓடுகிறீர்கள் என்று சொன்ன உடனே, விடு, என் ஒரே மகன் போரிலே மாண்டு விட்டான், அவன் இது இந்த சிதையிலே எரிந்து கொண்டிருக்கிறான், என் மகன் போன பிறகு எனக்கு என்ன வாழ்வு, ஆகவே நானும் அந்த சிதையிலே போய் குதித்து உயிரை விடப் போகிறேன், விடு விடு என்று சொல்லி அந்த அந்தனர் கதறுகிறார். ஐயா, பிறப்பதும் நம் கையில் இல்லை, இறப்பதும் நம் கையிலே இல்லை. இறப்பு பிறப்பு என்பது நம் கையில் இருக்கிறது. ஆற்றிலே விழுந்த ஆற்றிலே போய் செல்லுகிற ஒரு படகு எப்படி ஆற்றின் ஓட்டத்திலேயே அந்த படகு செல்லுமோ, அதே போல விதி வகுத்த வழியின்படியே நம்முடைய வாழ்க்கை செல்லுகிறது. நீர் வழிப்படும் புனை போல் ஆருயிர் முறை வழிப்படும் என்று புறநானூறு சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே மகன் மாண்டு போனதால், தந்தையர்கள் மாண்டு போனால் இந்த உலகம் இருக்குமா? இதற்கு முன்னால் யாராவது மகனுடைய பிரிவை ஆற்ற முடியாமல் தந்தையாரும் மாண்டிருக்கிறாரா? ஆகவே இது இயற்கை அல்ல, நீங்கள் சாக வேண்டாம் என்று சொன்ன போது அந்த இந்திரன் வடிவிலே, முதியோர் வடிவில் இருக்க இந்திரன் கேட்டான், இது உனக்கு வந்தால் தெரியும்னா, இது உனக்கு வந்தால் தெரியும், எனக்கு வந்தாலும் கூட நான் இதே தான் நினைத்துக் கொள்வேன். சத்தியம் செய்வாயா? சத்தியம் செய்கிறேன். உங்களுக்கு நேர்ந்தது போல ஒரு புத்திர பாசத்தினால் எனக்கு ஒரு துக்கம் நேர்ந்தால் உங்களைப் போல நான் நெருப்பிலே பாய்ந்து உயிரை விட போக மாட்டேன், சத்தியம். அபிமன்யு மாண்ட செய்தி அறிந்த பிறகு செய்த சத்தியத்தை மறந்து தீப்பாய ஓடுகிறான் இதே அர்ஜுனன். பாரதத்தை கேட்டவன் அர்ஜுனன், ஆனால் கீதையை கேட்டவன் அர்ஜுனன், ஆனால் கீதையின் வழி நடந்தவன் கர்ணன் மட்டுமே. அவர் சொன்னார், என்ன சொன்னார்? புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே,
போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு. கண்ணனே சாற்றினான், கண்ணனே காட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். கேட்டல்ல? அப்ப கண்ணன் தானே அபிமன்யு கொன்னா. அப்ப நீ ஏன் நெருப்பில் பாய ஓடுற? அப்ப கீதை கேட்டும் யூஸ்லெஸ். ஆனால் எதிரிலே இருப்பவர்கள் தம்பிமார்கள் என்று தெரிந்தும் கூட கர்மவினையை ஆற்றிய கர்ம யோகி கர்ணன் என்கிற காரணத்தால் கீதையை கேட்டது அர்ஜுனனாக இருந்தாலும் கூட கேளாமலேயே கீதையின் வழி நடந்தவன் கர்ணன் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளுது. அற்புதமான ஒரு அங்கே கண்ணபெருமான் அர்ஜுனுடைய உயிரை காப்பாற்றுகிறார். அந்த சத்தியம் செய்து கொடுத்ததை நினைவூட்டி காப்பாற்றுகிறார். அடுத்தது எப்போது காப்பாற்றுகிறார் என்றால், இந்த அர்ஜுனன் என்ன செய்கிறான்? என்னுடைய மகனுடைய உயிர் பறிபோவதற்கு காரணம் துரியோதனனுடைய மைத்துனனாகிய ஜெயத்ரதன். துரியோதனன் ஆதியர் 100 பேருக்கு ஒரே ஒரு தங்க குச்சி, துச்சலை என்றவருடைய பெயர். அவளை மணந்து கொண்டவன் தான் இந்த சிந்து தேசத்து அரசனாகிய ஜெயத்ரதன். அர்ஜுனன் அவன் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே அவன் கொக்கரிக்கிறான். அர்ஜுனன், நாளை பொழுது சூரியன் மறைவதற்குள் அந்த ஜெயத்ரதனுடைய உடலிலிருந்து அந்த தலையை நான் தனியாக துணிப்பேன், அவன் உயிரை போக்குவேன். அவ்வாறு போக்காவிடில் நான் அர்ஜுனனும் அல்ல, என் கையிலே இருப்பது காண்டிபமும் அல்ல, நானும் என் காண்டிபமும் நெருப்பிலே குதித்து உயிரை விடுவோம். கண்ணபெருமானுக்கு அதிர்ச்சி. என்னடா அவன் இப்படிப்பட்ட ஒரு சபதம் பண்ணிட்டானே, இப்படி யாரை கேட்டு பண்ணலாம்? சூரியன் மறையத்துக்குள்ளே இந்த துரியோதன மச்சானை ஒழிச்சு வச்சுட்டானா என்ன பண்ணுறது? கரெக்டாக அப்படி தான் செஞ்சான். இந்த தர்மபுத்தர் இருக்கிறார், ரொம்ப சூப்பர்லேட்டிவ் நல்லவர். அவர் என்ன பண்ணார்? கடோர்கஜனை தூது அனுப்புனார். அர்ஜுன் இப்படி சபதம் பண்ணிக்கிறான், அதனால் நாளைக்கு நம்ம தங்கச்சி வீட்டுக்காரனை பத்திரமா காப்பாற்ற சொல்லி தர்மர் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொன்ன உடனே துரியோதனை என்ன பண்ணிட்டான்? அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய ரூம் கட்டிட்டான். ரூம் கட்டி சகல வசதியோட மச்சான் அது உள்ளே போய் உட்கார வச்சுட்டு, நான் சொல்கிற வழி வெளியே வரக்கூடாது. நாளை சூரியன் மறைந்த பிறகு அர்ஜுனனும் காண்டிபமும் நெருப்பிலே விழுவார்கள். அந்த காட்சியை காணுவதற்கு உன்னை அழைப்பேன், அதுவரையில் நீ உள்ளவே தான் இருக்கணும், புரியுதா? ஓகேன்னா ஜெயத்ரதன் ஏன்னா பயந்து செத்துக்கிட்டு இருக்கான்.